சந்தோஷம். நாம் எறும்பு பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதனுடைய ஒற்றுமைகளை உதாரணங்கள் காட்டி பெரியவர்கள் சொல்வதுண்டு. எறும்புகள் சுறுசுறுப்பாக இருக்கும், ஒற்றுமையாக இருக்கும், முன்வைத்த காலை பின் வைக்காது, எவ்வளவு பெரிய வெள்ளக்கட்டியும் லேசாகவே தூக்கி சென்று விடும். அந்த அளவுக்கு சிறு ஒரு ஊரின் எறும்புக்கு அவ்வளவு எடுத்துக்காட்டு சொல்வார்கள். ஆனால் எறும்பிடம் இன்னொரு அருமையான செயலும் இருக்கின்றது. ஒரு இலையில் ஒரு மலைத்துளி இருந்தது. 12 எறும்புகள் வரிசையாக வந்து கொண்டிருந்தன. 12 எறும்புகளும் இந்த இலைமையில் ஏறி இருந்தால் இந்த இலையில் தண்ணி கீழே விழுந்தும் எதுக்கும் உபயோகம் இல்லாமல் போய்விடும். அதனால் அவர்களுக்குள் ஒரு ஒப்பந்தம் நடைபெறுகிறது. 4 பிரிகிறது. 4 மரத்தில் ஏறி அந்த மலைத்துளியை லேசாக எல்லோரும் பகிர்ந்து அந்த தண்ணீரை பகிர்ந்து அதற்கு பின்பு வரிசையாக புறப்பட்டனவாம். அதற்கு இருக்கின்ற ஒற்றுமை நமக்கு இருக்கிறதா என்று சிந்தித்துதான் பார்க்க வேண்டும். எறும்புகள் கூட சில இடங்களில் பகிர்ந்து கொண்டு எது நடந்தால் சும்மா கூட்டத்தோடு கும்பலாடு சேர்ந்தால் நமக்கு எல்லாம் கிடைக்காம போய்விடும். அதற்கான ஒரு சிந்தனைகள் சீர்திருத்தி அது செயல்படுகிறது. ஒரு மலைத்துளி, அந்த மலைத்துளி தண்ணி எல்லா எறும்புக்கு வர வேண்டும் என்று உணர்வுகள் முதலில் இருந்தது. பிறகு 4 பிரிந்து மெதுவாக அந்த இலைமையில் ஏறி அந்த இலையில் மலைத்துளி தண்ணி கீழே விழாத அளவிற்கு எல்லாமே பகிர்ந்துண்டு வாழ்க்கையின் சிறப்பாக நடத்துமா. ஆம் நண்பர்களே, ஒற்றுமை என்பது எந்த அடிப்படையில் பரபரப்பும் ஒரு படபடப்பும் இல்லாமல் ஒரு செயல் கிடைக்கும் என்றால் அனைவருக்கும் சேர்ந்து பகுத்துண்டு பண்பாடோடு இருந்தால் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? எல்லோருக்கும் அந்த செயல் சேர்ந்தால் அதன் மகிழ்ச்சி தான் எல்லையற்றது என்பது. சந்தோஷம். வாழ்க வளமுடன்.